இருந்த காரணத்தால் தாழ்வான பகுதியில் இருக்கிற அண்ணா நகர் பொதுமக்கள் மேடான பகுதிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஆற்றில் இறங்கவோ துவைக்கவோ குளிக்கவோ மீன் பிடிக்கவோ செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. தங்கள் குழந்தைகளை ஆற்றின் பக்கம் செல்லாதவாறு பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றும் தங்கள் வீடுகளில் உள்ள முக்கியமான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு மேடான பகுதிக்கு செல்லுமாறு மாவட்டத்தின் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு ஆட்சித்தலைவர் நாமக்கல் மற்றும் ஆணையாளர் குமாரபாளையம் நகராட்சி வட்டாட்சியர் குமாரபாளையம். நன்றி. அண்மைச் செய்தி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோர மக்கள் வெளியேற அறிவுறுத்தல்கள் அதிகாரிகள் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. அங்கு இருக்கக்கூடிய மக்களை வெளியேற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருது. அவர்களுக்கு தேவையான முகாம்களும் அத்தியாவசிய தேவைகளும் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். கர்நாடகா மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடகா அணைகள் நிரம்பியுள்ளது. இதனை அடுத்து அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்படுவதால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியுள்ளது. எனவே கர்நாடகாவில் இருந்து காவிரி ஆற்றிற்கு 55,000 கன அடி பாசன கால்வாய் மற்றும் மேட்டூர் அணையின் 16 கண்மதகுகள் மூலமாக நீர்கள் வெளியேற்றப்படுவதால் நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் காவிரி கரையோர பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தாங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு குமராபாளையம் நகராட்சி மற்றும் குமராபாளையம் வருவாய்த்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முகாமிற்கு செல்ல வேண்டும். அதே சமயத்தில் தாழ்வான பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மணிமேகலை தெரு, இந்திரா நகர், அண்ணா நகர் மற்றும் கலைமகள் வீதி, பொன்னியம்மாள் சந்தை ஆகிய பகுதிகளில் இருக்கின்ற பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பு முகாமிற்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. எப்பொழுதுமே இந்த மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டி நேரடியாக காவிரி ஆற்றில் உபரி நீர் திறந்துவிடப்படும் நிலையில குமராபாளையம் பகுதிகளில் அதிக அளவில் பாதிப்பு என்பது ஏற்படும். அவ்வப்போது அந்த பொதுமக்கள் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். பொதுமக்களின் கோரிக்கையாக தாங்கள் 50 ஆண்டுகளாக இந்த காவிரி கரையோர பகுதிகளில் தான் வசித்து வருகிறோம், எங்களுக்கு நிரந்தர ஒரு குடியிருப்பை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதே சமயத்தில் பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பிலும் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் பொதுமக்களுக்கு அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.